வெட்டுக்கிளியும் இருந்ததா காட்டுக்குள்ள. அப்ப எறும்புகள்லாம் வரிசையா சாப்பாடு எடுக்க வயலுக்கு போயிட்டு இருக்கச்சாமா. அப்ப ஒட்டுக்கிளி சோம்பேறி வெட்டுக்கிளி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறமா அந்த ஒரு வரிசையா சாப்பாடுலாம் எட்டு வர ஒரே ஒரு எறும்பு வடிக்கி விட்டு கீழே விழுந்துருச்சா. அப்ப அந்த வெட்டுக்கிளி அங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சாமா. அப்ப அந்த எறும்பு சொல்லுச்சு, வெட்டுக்கிளி அண்ணா எனக்கு இந்த சாப்பாடை மட்டும் தூக்கி எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் என்னோட பொத்துல போய் இதை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த எறும்பு. ஆனா அந்த வெட்டுக்கிளி ஒண்ணுமே கேட்கலையாமா. அது பேசாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருந்துச்சா. அப்புறம் அந்த எறும்பா எழுந்திருச்சு அந்த சாப்பாடை பொத்துக்குள்ள சேர்த்து வச்சாமா. இப்படியே போக போக நாட்கள் கலந்துக்கிட்டே போச்சாம். அப்ப அங்க ஒரே ஒரு எறும்பு நல்லா அழகா வந்துட்டு இருக்கும் போது அந்த வெட்டுக்கிளி வேணுக்குன்னே அதை தள்ளி விட்டுருச்சு. ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுற, நீயும் என் கூட ஜாலியா சுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிச்சு அந்த வெட்டுக்கிளி. நாங்க குளிருக்காக இதை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சா அந்த எறும்பு. அத ஒண்ணுமே கேட்காம இருந்த வெட்டுக்கிளி சந்தோஷமா வாழ்க்கைய கொண்டாடுச்சாமா. அப்புறம் நாட்களும் போக போக வயல் எல்லாம் பனிமூட்டமா ஆயிருச்சாமா. அப்ப அந்த வெட்டுக்கிளி, ஐயோ ரொம்ப பசிக்குது, இங்க சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சா. அப்ப அது யோசிச்சா. அந்த எறும்பு சொன்னதை கவனமா யோசிச்சுதான். ஆமால அந்த எறும்பு சொல்லுச்சு, நான் குளிர்காலத்துல சேர்த்து வைக்கிறேன், நீ சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம தான் சேர்த்து வைக்காம போச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சா. அப்ப யோசிச்சுது, நம்ம சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவோமே அப்படின்னு யோசிச்சுதா. அப்ப அந்த எறும்போட வீட பார்த்துச்சா. அங்க போய் அந்த யோசிச்சுதா, நாங்க உணவும் கேட்க போறேன், அங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டுச்சா. அப்ப அந்த எறும்பும் வந்துச்சா வெளிய. அப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு எறும்பு கேட்டுச்சா வெட்டுக்கிளிட்ட. அப்ப எனக்கு கொஞ்சம் உணவு தாங்க, நான் அப்புறமா எனக்கு நீங்க தங்கறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரின்ட்டு அதுவும் உணவுகளும் தங்கறதுக்கு இதுவும் கொடுத்தா. அப்ப யோசிச்சது வெட்டுக்கிளி, நம்ம இந்த எறும்புகளுக்கு எவ்வளோ கெட்டது செஞ்சிருக்கோம், ஆனா இது நம்மளுக்கு நல்லது செய்யுது அப்படின்னு வெக்கப்பட்டு தலைய குமிஞ்சுக்குச்சாம. இது 32ல இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நன்மையம் செய்து விடல். நன்றி.